எங்களோட கண்ட்ரோல்ல தான் பாப்பா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னனால நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி போலீஸ் கிட்ட இருந்து வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது கொடுத்தனால நாங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றோன்னு தெரியல அந்த நிமிஷத்துல. அதனாலதான் நாங்க வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டோம். போலீஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ நாங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகாம அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் லேட் ஆயிருச்சு. லேட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் இல்லைங்க, அதனால ஃப்ரீ ஆயிட்டாங்க. நாங்க நைட் ஃபுல்லாவே அங்கதான் இருந்தோம். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock வந்துட்டு ஐஜி மேம், டிஎஸ்பி எல்லாருமே கூப்பிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க எங்களை. ஏன்னா வந்துட்டு அது மறுபடியும் டிராஃபிக் பீக் டைம் ஆயிரும் இல்லைங்க, அதனால கன்வின்ஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்க சைட்ல இருந்து கேட்குற இன்னைக்கு நாங்க இங்க வந்ததும் வந்துட்டு கலெக்டர் வந்தாங்க, மினிஸ்டர், எம்எல்ஏ சார் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நாங்க பண்ணித்தரோம், உங்களுக்கு நீதி வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அஃபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்போ வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 day ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அஃபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர், மினிஸ்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கிறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அஃபிஷியலா அவர் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆறுதலாச்சும் எங்க குடும்பத்துக்கு வழங்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட கண்ட்ரோல்ல தான் பாப்பா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னனால நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி போலீஸ் கிட்ட இருந்து வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது கொடுத்தனால நாங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றோன்னு தெரியல அந்த நிமிஷத்துல. அதனாலதான் நாங்க வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டோம். போலீஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ நாங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகாம அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் லேட் ஆயிருச்சு. லேட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் இல்லைங்க, அதனால ஃப்ரீ ஆயிட்டாங்க. நாங்க நைட் ஃபுல்லாவே அங்கதான் இருந்தோம். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock வந்துட்டு ஐஜி மேம், டிஎஸ்பி எல்லாருமே கூப்பிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க எங்களை. ஏன்னா வந்துட்டு அது மறுபடியும் டிராஃபிக் பீக் டைம் ஆயிரும் இல்லைங்க, அதனால கன்வின்ஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்க சைட்ல இருந்து கேட்குற இன்னைக்கு நாங்க இங்க வந்ததும் வந்துட்டு கலெக்டர் வந்தாங்க, மினிஸ்டர், எம்எல்ஏ சார் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நாங்க பண்ணித்தரோம், உங்களுக்கு நீதி வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அஃபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்போ வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 day ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அஃபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர், மினிஸ்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கிறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அஃபிஷியலா அவர் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
ஒரு ஆறுதலாச்சும் எங்க குடும்பத்துக்கு வழங்கணும்னு நினைக்கிறோம்.